ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ பிகேம் த டைரண்ட் ஆஃப் அ டிஃபென்ஸ் கேம். இதோட எபிசோடு 2. பஸ்ட் எபிசோடு மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த லேகும் இல்லாமல் வாங்க ஸ்ட்ரைட்டாக இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஆஸ் தான் அயன்மேன் ஹெல்மோட முடிச்ச ஒரே ஆள். அதனால் எல்லா லெவலையும் பாஸ் பண்ணிடுவேன்னு நம்ம ஆளுக்கு செம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த டுட்டோரியலோட டைமும் லொக்கேஷனும் வேறு. ஏன்னா இந்த சீனை கம்ப்ளீட் பண்ணுறது சத்தியமாக முடியாத காரியம். கேம் செட்டிங் படி டுட்டோரியலை ஜெயிக்கவே முடியாது. ஆனால் ஸ்டோரியே லூக்கஸ் மான்ஸ்டர் அட்டாக்ல இருந்து தனியாக தப்பிச்சு போகிறதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். மொத்த கேமும் 3 வருஷம் நடக்கும். அதில் பிளாக் ஸ்பைடர் ஆர்மிங்கிறது 2வது வருஷத்தோட பாதிக்கு மேலே தான் ஹண்ட் ஆட முடியும். ஆனால் இப்போ ஸ்டார்டிங்லேயே ஆஸ் இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. கேமை முடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஆளுக்கு இருந்து எல்லா ஹிடன் ட்ரிக்ஸும் தெரிஞ்சிருந்தாலும் 1000க்கும் மேலே இருக்கிற பிளாக் ஸ்பைடரோட லெவல் 55-60ன்னு கண்டமேனிக்கு அதிகமாக இருக்குது. இந்த டுட்டோரியலை எப்படி தாண்டதுன்னு ஆஸுக்கு உரையாகவும் கிடைக்கல. அவன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே வெப்பன் ஒரு எஸ்ஆர் கிரேடு ஆர்டிஃபெக்டான பழமையான பீரங்கி தான். சுச்சுவேஷன் எவ்வளோ மோசமாக போகுதோ அவ்வளோக்களவு ஆஸ் தன்னைத்தானே கூலாக வச்சுக்க ட்ரை பண்ணுறான். ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயராக எந்த நிலைமையிலையும் தப்பிக்க ஒரு ஸ்மார்ட்டான வழி இருக்கும்னு ஆஸுக்கு நல்லாவே தெரியும். அவன் பண்ண வேண்டியது என்னன்னா பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிற பெட்டரான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது தான். ஃபைனலாக உயிர் பிழைக்க இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையை ஆஸ் கண்டுபிடிச்சிட்டான். ஆஸ் உடனே ரூமை விட்டு லூக்கஸை தேடி போகிறான். போய் டிரெக்ட் கண்ட்ரோலில் இருக்கிற பார்ட்டியை உடனே கூட்டிட்டு வா. உங்களோட காட்ஸை சொல்கிறீங்களா பிரின்ஸ்? நீங்கள் இதுக்கு முன்னாடி அவங்கள கூப்பிட்டதே இல்லையே, இப்போ ஏன் சடன்லி பேசுனது போதும், சீக்கிரம் போய் அவங்கள கூட்டிட்டு வா. ஏன் நான் சுச்சுவேஷன் மாறுறதுக்கு ஒரு வழியை நான் யோசிச்சு வச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்திலேயே இவங்க எல்லாரும் கமாண்ட் சென்டரில் ஒன்றா சேர்றாங்க. லூக்கஸ் போக ஆஸோட காட்ஸில் 3 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே ஆஸுக்கு ரொம்ப பரிச்சயமான ஃபேஸஸ் தான். செம்ம பவர்ஃபுல்லான ஃபயர் பவர் வச்சிருக்கிற ஒரு ஃபயர் மேஜ் கென், ஒரு வெறித்தனமான நைட்டு, அப்புறம் கண்ணாடி போட்டிருக்க ஒரு பிரீஸ்ட் டேமியன். எக்கச்சக்கமான டுட்டோரியல்ஸில் இவங்க சாவுறத நம்மளால பார்த்துருக்கான். அது சரி, இவன் ஏன் அங்கே சுருண்டு படுத்திருக்கான்? இப்போ 3 பேர் மாதிரி இல்லாமல் டேமியன் ஒரு மூலையில் சுருண்டு படுத்து அழுதுகிட்டு இருக்கான். இன்னைக்கு அவனோட டீம்மேட் ஒருத்தன் செத்துட்டதால டேமியன் இப்படி இருக்கான். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சொல்லப்போனால் டுட்டோரியல் டைமில் டேமியன் எப்போவுமே ஒரு அப்நார்மல் ஸ்டேட்டில் தான் இருப்பான். அதனால் அவன் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடியே அடிக்கடி செத்து போயிடுவான். இப்போ இருந்து நாளைக்கு நடக்க போகிற பேட்டில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லில்லி, இவர்கிட்ட தான் டீமோட மெயின் ஃபயர் பவர் இருக்கு. இவன் ஷீல்டாக செயல்பட்டு ஸ்பைடரோட அட்டாக்ஸை பிளாக் பண்ணுற மெயின் டேங்காக இருக்க போறா. பிரின்ஸ், நான் ஒரு மேஜ். அடுத்து ஷீல்டு நைட் கென்னோட டாஸ்க் என்னன்னா வைட் ஏரியா ப்ரொவோகேஷன் மூலமாக எனிமியோட அட்டென்ஷனை இழுத்து அட்டாக்ஸை ஃபிசிக்கலாக பிளாக் பண்ணணும். எனிமி கேம்புக்குள்ளே பூந்து எனிமியை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் அவனோட வேலை. லாஸ்ட்டாக ஹீலர் டேமியன், இவன் இனிமே டீமோட ஸ்னைப்பராக இருக்க போகிறான். ஃப்ரண்ட் லைனை மெயின்டைன் பண்ண மீதி இருக்கிற சோல்ஜர்ஸை லூக்கஸ் கமெண்ட் பண்ணணும். மாலு சொன்ன டாஸ்க்கை கேட்டதும் எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. கருமம், இதே ஒரு பேட்டில் பிளான்னு சொல்கிறீங்களா? உங்களோட தப்பான கமெண்ட்ஸால் நாங்கள் ஏற்கனவே செம்ம கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கோம். இப்போ இதை சொல்கிறீங்க. நீங்கள் பேசுகிறது எம்பையரோட பையன்கிட்ட, இந்த ஃப்ரண்ட் லைனோட சுப்ரீம் கமாண்டர் கிட்ட. ஓகே, நான் உன்னை திரும்பவும் கேட்குறேன் கென், நீ ஆர்டர்ஸை மீற போறியா? கண்ணுக்கு நம்ம ஆள் எப்போவுமே ஒரு பைத்தியமாக தான் தெரிஞ்சான். இந்த டுட்டோரியல் கிளியர் பண்ண சாதாரண பிளான்லாம் செட் ஆகாதுன்னு நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருக்கண்ணுக்கும் நம்ம ஆளோட பேட்டில் பிளான் ரொம்ப வித்தியாசமாகவும் முட்டாள்தனமாகவும் பட்டுச்சு. அதனால் எந்த கேள்வியும் கேட்காம அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கணும். நம்ம ஆளு ஒரு ஃப்ராடை எடுத்து லில்லியை குத்துறான். எல்லார்கிட்டையும் அவங்க டாஸ்க்கை முடிக்கிற டேலண்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் அவங்களோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப முக்கியமான ஆள். ஆனால் பேட்டிலுக்கு முன்னாடியே நம்ம ஆள் லில்லியை காயப்படுத்திட்டான். கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லை. ஆனால் அடுத்த செகண்ட் லில்லியோட உடம்புல சடன்லி நெருப்பு பற்றிக்கிச்சு. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கூட புரியாமல் எல்லாரும் செம்ம பிளாங்க் ஆகிட்டாங்க. அப்போதான் தெரியுது இந்த டுட்டோரியல் கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு யூனிக்கான ஹிடன் ட்ரைட்ஸ் இருக்கு. அவங்களோட ரோல்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது. லில்லி, நீ சின்ன வயசா இருக்கும்போது உன்னை ஸ்வாடால விட்டுனாங்கள, உன்னோட வில்லேஜை காப்ளின்ஸ் அட்டாக் பண்ண சம்பவம். அதுக்கப்புறம் தான் உனக்கு இந்த ஃபயர் ஸ்கின் ட்ரைட் கிடைச்சிச்சு. கிட்ட எக்ஸ்ட்ரா மேஜிக் பவர் இருக்கிற வரைக்கும் உன்னால எல்லா பிசிக்கல் அட்டாக்ஸையும் அவாய்ட் பண்ண முடியும். நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாம், லில்லிக்கு ஃபயர் ஸ்கின் ட்ரைட் இருந்துச்சு. போதுமான மானம் இருக்கிற வரைக்கும் ஃபிசிக்கல் அட்டாக்ஸில் இருந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. இந்த கேமில்
இந்த எபிலிட்டி ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக தெரிஞ்சாலும் இதில் இந்த ட்ரைட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணால் இந்த லெவலை கிளியர் பண்ண ஒரு சான்ஸ் இருக்குது. சாரி லில்லி, இதை ப்ரூவ் பண்ண நான் ரொம்ப கொடூரமான வழியை யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து நீதான் கென். நீ சின்ன வயசுல ஒரு குட்டி திருடனா இருந்தால, ஏழையான ஃபேமிலியில பிறந்து நிறைய பேருக்கு சாப்பாடு போட வேண்டிய நிலைமை. நீ ஒரு நைட் ரேங்குக்கு வர்றதுக்கு அவ்வளோ ஈஸியா இருந்திருக்காதுல. நம்ம ஆளுக்கு எப்படி தன்னோட பாஸ்ட் பத்தி இவ்வளோ தெரியும்னு புரியாம கென் செம குழப்பத்துல பாக்குறான். எனக்கு எப்படி தெரியுங்கிறது முக்கியம் இல்ல, உன்னால பேட்டில என்ன பண்ண முடியுங்கிறதா முக்கியம். அதுதான் தெரியுது. கென்னோட ட்ரைடு என்னன்னா சர்வைவல் மெத்தட் ஆஃப் பெனி தீஃப். அவனுக்கு போதுமான ஹெல்த் இருக்கிற வரைக்கும் எனிமி கண்ணில் மண்ணை தூவிட்டு டக்குன்னு தப்பிச்சு ஒழிய முடியும். நீ எனக்கு பதில் சொல்ல போறியா இல்லை மறுபடியும் நான் ப்ரூவ் பண்ணணுமா? வேணாம், தேவையில்லை, பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, என்னால் பண்ண முடியும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது டேமியன் மட்டும்தான். டேமியன், இந்த பேட்டில் பிளான்லேயே நீ தான் ரொம்ப முக்கியமான ஆள். உன்னோட கண் பார்வை செம்ம ஷார்ப்பாக இருக்கும்ல, அதனால தான் உன் ஃப்ரெண்டு செத்து போனதை ஒவ்வொரு டீட்டெயிலோட உன்னால் பார்க்க முடிஞ்சது. அவன் என் ஊரில் இருந்து என் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் ஒரே ஆர்ஃபனேஜில் இருந்து வந்தோம். நான் பேட்டியில் என்னை காப்பாற்ற போய் அவன் செத்துட்டான். நீங்கள் ஏன் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க பிரின்ஸ்? இதெல்லாம் எதுக்காக? உங்ககிட்ட ஏதாவது பெரிய கோல் இருக்கா? இல்லை எங்களை மாதிரி ஆளுங்களோட உசுறு பவரில் இருக்கிறவங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எனக்கு என் ஃப்ரெண்டை திருப்பி கொடுத்துடுங்க. கண்ணுக்கு அவன் ஒரு சாதாரண சோல்ஜராக தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அவன் என் கூடவே வளர்ந்தான். அவன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நம்மளால் அவன் கூட ஆர்கியூ பண்ணலை. அதுக்கு பதிலாக டேமியன் தோளில் கையை வச்சு சாப்பிட்டா பேசுகிறான். என்னை ப்ளேம் பண்ணு டேமியன், தேவைப்பட்டா என்னை வெறுத்துக்கோ. என்னை காப்பாற்ற போய் தான் உன் ஃப்ரெண்டு செத்துட்டான். என்ன மாதிரி ஒரு கமாண்டர் இருக்காங்கன்றதுக்காக நீ ஒன்றும் பண்ணாமல் சாகுற வரைக்கும் வெயிட் பண்ண போறியா? உன் ஃப்ரெண்டு உசுரை கொடுத்து காப்பாற்றின நம்பிக்கையை நீ விட போறியா? நம்மளால டேமியன் கண்ணை பார்த்து கண்டினியூ பண்ணுறான். நீ போராடணும், என்னை பழி வாங்கணும், இருக்கிற ஸ்பைடர்ஸை கொள்ளு, உசுரோடு இருந்து என்னை கஷ்டப்படுத்து. டேமியன் என்கிட்ட சொல்லு, உனக்கு அந்த ஸ்பைடர்ஸை கொல்லணுமா, உனக்கு என்ன கொல்லணுமா? உன்னோட ஃப்ரெண்டை இழக்க வச்ச இந்த கமாண்டரை. டேமியன் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்துட்டு ஒரு உறுதியான பதிலை கொடுக்குறான். எல்லார் கண்ணுக்கும் இது செம துரோகமாக தெரிஞ்சிச்சு, ஆனால் நம்மளால் அதை பற்றி கவலைப்படலை. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ உசுரோட வெளியே வர வரைக்கும் எப்போவோ இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக உன் கையில் தான் சாவேன். கேட்டதும் லூகாஸ் நம்மளால் தடுக்க முன்னாடி வரான், ஆனால் நம்மளால் அவனை தடுத்து நிறுத்துறான். நம்ம பேட்டியில் தோத்துட்டா நம்ம எல்லாரும் செத்துடுவோம், ஆனால் அந்த டைமில் என் உசுறு வாங்கிட்ட விட்டுறேன். இது இந்த ராயல் ஃபேமிலியோட மானத்து மேலே வைக்கிற ப்ராமிஸ். அதனால் நாளைக்கு ஒரு நாள் மட்டுமாவது என் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணு. உசுரோடு இருப்போங்கிற நம்பிக்கையை மக்கள் இழக்கும் போது வெறுப்பு கூட ஒரு மோட்டிவேஷனாக மாறும்னு நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும். அந்த சின்ன நம்பிக்கையை பிடிச்சிக்க டேமியனோட வெறுப்பு தன் மேலே திரும்பினாலும் ராயல் ஃபேமிலியோட மானத்து மேலே ப்ராமிஸ் பண்ண நம்மளால ரெடியாக இருந்தான். உசுறு டேமியன் கையில் கொடுத்துட்டு நான் எந்த சாக்கும் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்னோட தப்பான ஜட்மெண்ட்டால தான் நம்ம ஆர்மி மொத்தமாக அழிகிற நிலைமைக்கு வந்துச்சு. ஆனால் என் பிளான் படி நம்ம செயல்பட்டால் அந்த ஸ்பைடர்ஸை நம்மளால் விரட்டி அடிக்க முடியும். நம்பிக்கை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நமக்கு ஜெயிக்க ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஒரு தடவை மட்டும் என்னை நம்பி ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்கீங்களா? இந்த நிமிஷம் முன்னாடி இருக்கிற கமாண்டர் அந்த கேவலமான 3வது பிரின்ஸ் இருந்தாலும் எல்லாரும் மூஞ்சிலையும் ஒரு செமவெளி தெரிஞ்சிச்சு. டக்குன்னு அடுத்த நாளுக்கு மூவ் ஆக மான்ஸ்டர்ஸ் மறுபடியும் ஆக்டிவேட் ஆகி பிளாக் ஸ்பைடர்ஸ் ஆர்மி வெறித்தனமாக வருது. மான்ஸ்டர்ஸ் உள்ளே வராங்க. இது நிஜமாகவே ஓகே தானா? கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்க. இந்த டைம் பேட்டில் பிளான் ரொம்ப சிம்பிள். மெம்பர்ஸ் டைமை இழுத்தடிக்கும் போது அந்த மான்ஸ்டருக்கு ஆர்டர் கொடுக்குற ஸ்பைடர் குயினை கண்டுபிடிச்சி மானா பீரங்கியால் அந்த குயினோட தலையை சிதறடிக்கணும். சர்ப்ரைசரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளால மானா பீரங்கியோட மேஜிக் பவரை ரொம்ப ஃபோர்ஸாக ஏற்றுறான். ஆப்போனண்ட் குயினாகவே இருந்தாலும் கண்டிப்பாக இது அவளை காலி பண்ணிடும். ஒரே ப்ராப்ளம் என்னன்னா குயினோட பொசிஷன் சாதாரண கண்ணுக்கு தெரியாத இடத்துல தான் இருக்கும். நல்ல வேலை நம்ம ஆளுக்கிட்ட மேப் கிரியேஷன் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருந்துச்சு. இந்த ஸ்கில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிற இடத்த ஸ்கேன் பண்ணி யூசருக்கு முன்னாடி ஒரு மினி மேப் மாதிரி காட்டும். ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது கேவலமான ஸ்டாட்ஸை பார்த்து நானே செம ஷாக் ஆகிட்டேன். ஆனால் நல்ல வேலை இந்த ஸ்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் மேப்பில் எந்த பாஸ் மான்ஸ்டர் மார்க்கரும் இல்லைன்றத நம்மளால டக்குன்னு கண்டுபிடிச்சிடறான். அப்படின்னா ஸ்பைடர் குயின் இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்கான்னு அர்த்தம். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.